வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். தாத்ரி படுகொலை, குலாம் அலி சம்பவங்களுக்கு மோடி கவலை. நீண்ட அமைதி காத்தது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி. கொடநாடு சென்றார் முதல்வர் ஜெயலலிதா. சில வாரங்கள் தங்கி அரசு பணிகளை கவனிப்பார் என அறிவிப்பு. நாடு முழுவதும் மருந்து கடைகள் அடைப்பு. மருந்துகள் கிடைக்காததால் நோயாளிகள் அவதி. அப்துல் கலாம் சாதனைகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தாத்ரே, குலாம் அலி சம்பவங்கள் உள்ளபடியே கவலை அளிப்பவை என்று நீண்ட அமைதிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். தாத்ரியில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக இக்லால் என்பவரை அடித்துக் கொன்றது. எதிர்ப்பு காரணமாக பாகிஸ்தான் பாடகர் குலாம் அலி நிகழ்ச்சி ரத்து. பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சரின் நூல் வெளியீட்டு விழாவை ஒழுங்கு செய்த சுதீந்திர குல்கர்னி மீது பெயிண்ட் வீச்சு போன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. எனினும் இது பற்றி பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை ட்விட்டரில் கூட கருத்து தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்ததால் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் நீண்ட அமைதிக்கு பிறகு நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் தாத்ரி, குலாம் அலி சம்பவங்கள் உள்ளபடியே கவலை அளிப்பவை என்று மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சம்பவங்களில் மத்திய அரசின் பங்கு என்ன என்றும் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளில் பிரதமர் நீண்ட நாட்கள் மௌனம் காத்தது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. ये देश की एकता का मामला, इस पे इतना विलंब से प्रधानमंत्री कैसे बोलेंगे? प्रधानमंत्री इस देश की सबसे बड़ी या नया संस्था है. तालिबानी हरकत है ये, और इसको छोटा कह रहे हैं. जो छोटा कह रहे हैं वो ही लोग हैं जो इस तरह की घटना के प्रति सोचते हैं कि ये वाजिब है, ठीक है. ये सब भाजपा का, आरएसएस का, मोदी हो या कोई हो, शाम को बोलेगा सवेरे बदल जाता है. माने तुमको मार दें, हम पीट दें और सॉरी कहें, ये कोई तरीका है? समाज में 10 तरह का हर जगह तनाव है. ये कलयुग है, हर आदमी गुस्सा में है. தமிழக முதல்வர் ஜெயலலிதா நீலகிரி மாவட்டம் கொடநாட்டிற்கு இன்று புறப்பட்டு சென்றார். சில வாரங்கள் அங்கு தங்கியிருந்தபடி அவர் அரசு பணிகளை கவனிப்பார் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் கா சையத். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று கொடநாடு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை சரியாக 11 மணி அளவில் சென்னை போயஸ் கார்டனில் இருந்து புறப்பட்ட அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலியமாக கோயம்புத்தூர் சென்றடைந்தார். கோயம்புத்தூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் கொடநாடுக்கு சென்றடைந்துள்ளார். இந்த நிலையில் கொடநாட்டில் அவர் சுமார் 1 மாத காலம் தங்கியிருக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு தரப்பிலே ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பிலே அவர் சில வார காலங்கள் கொடநாட்டில் தங்கியிருந்து அங்கிருந்தே அரசு பணிகளை மேற்கொள்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக கட்சி பணிகளையும் அவர் அங்கிருந்தே செயலாற்றுவார் என்று தெரிய வருகிறது. இதே நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி அதிமுகவின் 44வது ஆண்டு விழா நடைபெறக்கூடிய நிலையில் அங்கிருந்தே அந்த ஆண்டு விழாவையும் முதல்வர் கொண்டாட இருக்கிறார். அதேபோல மேலும் தேர்தல் தொடர்பான, அதாவது கூட்டணி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் கொடநாட்டில் இருந்தே செய்ய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேந்தர் செய்திகளுக்காக போயஸ் கார்டனிலிருந்து சையது. இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் நாடு முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகளும், தமிழகத்தில் 40,000 மருந்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. அண்மை காலமாக இணையதள வர்த்தகத்தில் மருந்து பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது. மருந்து சீட்டு இல்லாமல், அங்கீகாரமின்றி பல்வேறு வகையான மருந்துகள் விநியோகிக்கப்படுகின்றன. இதுபோன்று தடை செய்யப்பட்ட மருந்துகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இணையதள மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் ஈடுபட்டுள்ளது. நாடு முழுவதும் மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளதால் பல பகுதிகளில் உரிய மருந்து கிடைக்காமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். மருந்து கடை மூடிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ நாங்கள் மருந்து வாங்கலான்னு தான் கடைக்கு வந்தோம். கடைக்கு வரும்போது கடை மூடி இருக்குது. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதுக்கு மருந்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணி அரசாங்கம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்.
நாக்பூர், ஹைதராபாத் உள்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மருந்து வணிகர்கள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் 7 லட்சத்திற்கும் அதிகமான மருந்து கடைகளும், தமிழகத்தில் மட்டும் 40,000 மருந்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. ஆந்திரத்தில் செம்மரம் வெட்டி கடத்தியதாக 15 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரம் வெட்டியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து செம்மரம் வெட்டியதாக ஆந்திரத்தில் தமிழர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று சித்தூர் அருகே பாகராப்பேட்டையில் செம்மரங்களை வெட்டி கடத்தியதாக 15 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரங்களையும் 5 கார்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. செம்மரம் வெட்டச் சென்றதாக ஏற்கனவே 89 தமிழர்களை ஆந்திர காவல்துறை கைது செய்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வாழ்க்கை சாதனைகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் வறியதொரு குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் படிப்படியாக உயர்ந்து ராணுவ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் ஆராய்ச்சியை தொடங்கி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பெரும் பங்காற்றி ராக்கெட்களை உருவாக்கி பல செயற்கைக்கோள்களை விண்ணில் நிறுத்திய பெருமையை இந்தியாவுக்கு பெற்றுத்தந்தவர் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், அறிவியல் துறையில் சாதனைகள் பல படைத்த கலாம் 2002ஆம் ஆண்டில் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல், அரசியல் துறைகளில் ஆற்றிய அருமணிகளை பாராட்டும் நோக்கில் பத்மபூஷன், பாரத் ரத்னா உள்ளிட்ட விருதுகளை வழங்கி இந்தியாவும் உலக நாடுகளும் அவரை பெருமைப்படுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எண்ணம், எழுத்து, செயல் அனைத்தும் இந்தியாவையும் இங்குள்ள 60 கோடி இளைஞர்களையும் நோக்கியே வைத்திருந்த அவர், இளைஞர்களின் கைகளில்தான் எதிர்கால இந்தியா என்பதை உறுதியாக நம்பியதுடன், கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்கும் வரை அயராது பாடுபடுங்கள் என்ற தீர்க்கமான விதையை இளைஞர்களின் மனதில் விதைத்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எந்த மாணவ சமுதாயத்தை மேம்படுத்த தன்னுடைய ஆயுள் முழுவதையும் அர்ப்பணித்தாரோ, அதே மாணவ சமுதாயத்தினரிடையே ஷில்லாங்கில் கடந்த ஜூலை 27ஆம் நாள் உரையாற்றிக் கொண்டிருந்த போதே அவருடைய உயிர் பிரிந்தது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஒரு தமிழனாக பிறந்து இந்தியராக வாழ்ந்து இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் விளங்கிய டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்வியல் சாதனையை வரும் தலைமுறையினர் படித்து உணர்ந்து பின்பற்றி நடக்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் பாடமாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதுவே அப்துல் கலாமுக்கு நாம் செலுத்தும் மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளதுடன், இது பற்றிய அறிவிப்பை மத்திய மாநில அரசுகள் வரும் கல்வியாண்டுக்குள் வெளியிட வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படும் குரு கிரந்த சாஹிப் திருடப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து பஞ்சாபில் சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் தடியடி நடத்தினர். பஞ்சாப் மாநிலம் கோட்காபுரத்தில் உள்ள குருத்வராவில் சீக்கியர்களின் புனித நூலாக குரு கிரந்த் சாஹிப் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த புனித நூல் திருடப்பட்டதாகவும் நூலின் சில பகுதிகள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்த சம்பவத்தை கண்டித்து பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்காபுராவில் இன்று நடந்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது. காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதை அடுத்து தடியடி நடத்தப்பட்டது. காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர். இந்த போராட்டத்தில் சீக்கியர்களும் காவல்துறையினர் பலரும் காயமடைந்தனர். சிஎம்சி மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல், வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு
விளையாட்டரங்கம், விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கான விடுதிகள் என 27 கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டுத்துறை கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா காணொலி மூலம் திறந்து வைத்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 600 விளையாட்டு வீரர்கள் தங்குவதற்கு ஏதுவாக கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி, சமையற்கூடம் மற்றும் உணவருந்தும் கூடம் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை ஷெனாய் நகர் நீச்சல் குள வளாகத்தில் குறுந்தூர நீச்சல் குளம், மதுரை டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை இழை வளைகோல் பந்து திடல் ஆகியவை திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் செயற்கை இழை ஓடுதள பாதை, ஸ்ரீரங்கத்தில் பல்நோக்கு விளையாட்டரங்கம் என பல்வேறு விளையாட்டுத்துறை கட்டடங்களை முதல்வர் திறந்து வைத்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2ஆம் கட்ட நமக்கு நாமே விடியல் மீட்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டு வருகிறார். இன்றைய சுற்றுப்பயணத்தின் தொடக்கமாக பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து வடக்கு மாதவி சாலை வரை நடைப்பயணமாக சென்று மக்களை சந்தித்து அவர் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழுவினரை சந்தித்து அவர் கலந்துரையாடினார். அதிமுக அரசு செயல்படுத்தாமல் விட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். திருச்சி அருகே சேவை சாலை அமைக்கும் பணி தாமதமாகி வருவதை கண்டித்து தேமுதிக சார்பில் திருவெரும்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் பால்பண்ணை முதல் துவாக்குடி வரை சாலையின் இரு புறங்களிலும் சேவை சாலை அமைத்து தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். திட்டத்திற்காக தமிழக அரசு 84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை. தொடரும் தாமதத்தால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக கூறி திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். செந்தில்குமார் தலைமையில் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் சேவை சாலை பணிகளை உடனடியாக துவங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். சர்வீஸ் சாலை வேண்டி துவாக்குடி முதல் பால்பண்ணை வரை 84.5 கோடி ரூபாய் சர்வீஸ் சாலைக்காக நிதி ஒதுக்கப்பட்டதாக எங்களுக்கு அறிவித்தார்கள். இன்று வரை அந்த சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிக்கான எந்த முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. எனவே மக்களின் நலன் கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இணையதள மருந்து வணிகத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள மருந்து வணிகர்கள் இணையதளம் வாயிலாக போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறினர். இணையதள மருந்து வணிகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருந்து கடைகள் அடைப்பும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இணையதள மருந்து வணிகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருந்து கடை ஊழியர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இ-காமர்ஸ்ன்றது பெரிய சிட்டிஸில் மற்றும் பெரிய ஊர்களில் மட்டும்தான் இது நடைபெறுமே ஒழிய சிறிய கிராமங்களில் மருந்து கிடைக்கிறதே ஒரு தட்டுப்பாடாயிடும். பொதுமக்களுடைய வாழ்வதில் அடங்கியிருக்கு. போலி மருந்துகளும் நிறைய வரான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோனோபோலி ஆயிடுச்சுன்னா ரிமோட் ஏரியாஸுக்கு மெடிசன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் எதிர்த்து தான் நாங்கள் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் இந்த கடையடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த கடையடைப்பு போராட்டத்தினால் மதுரை மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் பாதிப்படையும் என்று மருந்து வணிகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருந்து வணிகர்கள் பங்கேற்றனர். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களின் சார்பில் கோயம்புத்தூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். இணையதள மருந்து விற்பனை மூலம் போதை மருந்துகள் விற்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இதேபோல் சேலம் மாவட்டத்திலும் மருந்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இணையதள மருந்து வணிகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருந்து வணிகர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு மாற்று மருந்துகளை மாற்றி அனுப்பிவிட்டால் ஆன்லைனிலே பொதுமக்களின் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ஆகவே அது மட்டும் இல்லாமல் 8 லட்சம் மருந்து வணிகர்கள், 40 லட்சம் ஊழியர்கள், அவர்களை சார்ந்துள்ள 1.5 கோடி குடும்பங்களின் நிலையையும் இந்த சட்டமானது பாதிக்கும்.
இதேபோல் தஞ்சாவூரில் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் அதிகமான மருந்து கடை வணிகர்களும் விற்பனையாளர்களும் கலந்து கொண்டனர். அப்போது தங்களின் இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அறிவித்தனர். இதேபோல் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் மருந்து கடைகள் அடைப்பும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றன. நாடெங்கும் இன்று மருந்து கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசின் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் மட்டும் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இணையதள மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று மருந்து கடைகளை மூடி மருந்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் உயிர்காக்கும் மருந்துகள் கிடைக்காமல் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மருந்து கடைகள் வேலைநிறுத்தத்திற்கு தடை விதித்த புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருந்து கடைகளும் இன்று வழக்கம் போல் இயங்கின. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8456 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 68.55 அடியாகவும் நீர் இருப்பு 31.47 டிஎம்சியாகவும் உள்ளது. டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக பாசனத்திற்கான நீர் தேவை குறைந்துள்ளதால் தற்போது அணையிலிருந்து 8000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் குறைந்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். தீ விபத்தால் எந்த சேதமும் ஏற்படவில்லை. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வணிக வளாகத்தில் தனியார் வங்கி, காப்பீட்டு நிறுவனம் உள்பட அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. 3 மாடி கட்டடம் அடங்கிய வணிக வளாகத்தின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தேனாம்பேட்டை தீயணைப்பு நிலையத்தினர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு சோதனை மேற்கொண்டனர். வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவுக்கு இன்று காலை 2 முறை வந்த தொலைபேசி அழைப்புகளில் எதிர்முனையில் பேசிய நபர் மருத்துவமனையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்களுடன் மருத்துவமனைக்கு வந்த அவர்கள் மோப்ப நாயை கொண்டு சோதனை மேற்கொண்டனர். முதற்கட்ட தகவலாக மிரட்டல் விடுத்த நபர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என கூறிய காவல்துறையினர் சைபர் கிரைம் பிரிவினர் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர். பழவேற்காடு அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆண்டாமடம் பகுதியில் செங்குன்றத்தில் இருந்து பழவேற்காடு நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தும் பழவேற்காட்டிலிருந்து பொன்னேரிக்கு சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுநர்கள் ரவி, குமார் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பேருந்துகள் சரிவர பராமரிக்கப்படாததே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடிக்கடி அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகுது. அதுவும் பலர்கட்டு பகுதியில் இந்த டேர்னிங்கில் கேட்டால் டிரைவருக்கு என்ன சொல்கிறாங்க, வண்டியில் பிரேக் பிடிக்காத வண்டி எதுக்கு டிரைவருங்க எடுக்கிறாங்க, சரியாக அதை பராமரிப்பு பண்ணிவிட்டு அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டா பிறகு வண்டியை ஓட்டினா என்ன, பொதுமக்களோட உயிரோட இது விளையாடுறாங்க. டிரைவர்களும் சரி, அரசாங்கமும் சரி. அரசு பேருந்து மொத்தமாக பராமரித்து சரியான முறையில் பேருந்தை இயக்கணுமாறு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு தீப்பிடித்து எரிந்ததில் லாரி ஓட்டுநர்கள் இருவரும் உடல் கருகி பலியாகினர். கரூர் அருகே உள்ள பரமத்தி என்ற இடத்திலிருந்து காரைக்குடிக்கு ஜல்லிக்கற்கள் ஏற்றிய லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணத்தட்டை என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே குளித்தலை பகுதியிலிருந்து மணல் ஏற்றி வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் 2 லாரிகளும் தீப்பிடித்து எரிந்தது. இதில் லாரி ஓட்டுநர்கள் இருவரும் அதே இடத்தில் உடல் கருகி பலியானார்கள். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து லாரிகளை அப்புறப்படுத்தினர். இதனால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொட்டாவூரில் ஆழ்துளை கிணற்றில் யாரோ சிலர் விஷம் கலந்ததால் இந்த பகுதி மக்கள் குடிக்க தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பாளைக்குடி அருகே உள்ளது கொட்டாவூர் கிராமம். இந்த பகுதி மக்களுக்கு இங்குள்ள ஆழ்துளை கிணற்றில் நீரெடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு யாரோ சிலர் ஆழ்துளை கிணற்றில் விஷம் கலந்துள்ளனர். இதனை பார்த்த அக்கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் மீது அவர்கள் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இது பற்றி ஊராட்சி மன்ற தலைவர் அருள்ஜோதி நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். ஆழ்துளை கிணற்றில் விஷம் கலந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர். 11:30 மணிக்கு சரி போர் கட்ட 2 பேர் நின்றுந்தாங்க. போர் கட்ட நின்று நான் எனக்கு சந்தேகப்பட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மூஞ்சி இழுத்து துணி மூடினாங்க. துணி மூட அந்த நான் என்ன பண்ணேன், நேரத்துக்கு என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு பக்கம் இந்த வந்து என் மூஞ்சிக்கு கண்ணுக்கு மிளகாத்தூள் வச்சுட்டான். மிளகாத்தூள் வச்சுட்டு இதில் தூந்து ஓடி போயிட்டாங்க. போலீஸ்காரர் வந்து என்கொயரி பண்ணி பார்த்துட்டு போயிருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் பழனிக்கு அடுத்தபடியாக பக்தர்கள் அதிக அளவில் வழிபட வரும் ஸ்தலம் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலின் குடமுழுக்கு திருப்பணிகள் முழு வீச்சில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 2004ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுக்குள் அடுத்த குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும். எனவே தமிழக அரசின் உத்தரவை அடுத்து 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி கோவிலின் குடமுழுக்கு பணிகள் தொடங்கி திருக்கோவில் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது 3,05,00,000 மதிப்பில் 7 நிலைகளை கொண்ட 101 அடி நீளமும் 40 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த ராஜகோபுரத்துக்கு வரிசைக்கு 30 டன் வீதம் 360 டன் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ராஜகோபுரம் கட்டினோன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கும்பல் நிறையா வர்றாங்க. அதை கட்டுப்படுத்த முடியாதனால மறுபடியும் மாற்று இடம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் விரைவில் வேலை முடிச்சு கொடுத்தா எங்களுக்கும் நல்லது, வர்ற பக்தர்களுக்கும் நல்ல ஒரு பொதுமக்களுக்கும் ஒரு திருப்தியாக. திருக்கோவிலுக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வரும் பக்தர்களின் வசதிகளுக்காக 6,57,00,000 ரூபாய் மதிப்பில் அருள்மிகு மாரியம்மன் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மண்டபம் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தை கொண்டது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை சமயபுரத்துக்கு வருவோம் நாங்கள். இப்போது திருப்பணி நடக்க இருப்பதால் மற்ற வேலைகள் எல்லாம் நடைபெற்று இருக்கு. மற்றபடி எல்லா வசதிகளும் இங்கே நல்ல முறை அதிகாரிகளும் மற்றவர்களும் நல்ல முறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 2,57,00,000 ரூபாய் மதிப்பில் 3 தளங்களுடன் கூடிய முடிகாணிக்கை மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிகளுக்காக 2,54,00,000 ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய தங்கும் விடுதியும் கட்டப்பட்டுள்ளது. பக்தர்கள் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு நிறையா பக்தர்கள் வரவாசி பக்தர்கள் தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓய்வு வர முடிக்காணிக்கை மண்டபம் வந்து புதுசாக கட்டி விரிவாக்கம் பண்ணி தனியாக பக்தர்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் தனியாக கழிப்பறைகள் எல்லாம் கட்டி இப்போ கோயில் நிர்வாகம் வசதி செஞ்சிட்ருக்காங்க. தங்கும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விடுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வைப்பறையும் உள்ளது. விடுதியில் உள்ள அறைகளின் எண்ணிக்கையை சரிபாதி ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலின் குடமுழுக்கு கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் குடமுழுக்கு பணிகளுக்காக திருக்கோவிலின் ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களும் பிரகாரங்களும் சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் சமயபுரத்திற்கு வருகின்ற பக்தர்களின் வசதிகளுக்காக தங்கும் விடுதிகள், முடியிறக்கும் இடம், ஓய்வில்லா தங்கும் விடுதி, கட்டணமில்லா கழிப்படம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. திருப்பணிகள் நிறைவுற்று விரைவில் நடைபெறவிருக்கும் கும்பாபிஷேகத்திற்காக காத்திருக்கும் திருச்சி சமயபுரம் மக்களோடு வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் குமார். சிரிய அதிபர் பதவி விலக வேண்டும், சவுதி அரேபியா வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத் பதவி விலகுதன் மூலம் உள்நாட்டு போர் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதாக சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதல் அல் ஜுபைர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது. சிரிய ராணுவத்திற்கு ஆதரவாக ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் சிரியாவில் தொடரும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர அரசியல் ரீதியிலான தீர்வு அவசியம் என சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதல் அல் ஜுபைர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெற்று புதிய அரசு அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ள ஜுபைர், அதற்கு முன்னர் அதிபர் பஷர் அல் ஆசாத் பதவி விலக வேண்டும் என கூறினார். ரியாத்தில் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரன் ஃபேபியஸ் உடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். ரொமேனியா நாட்டில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ரொமேனியாவில் கடந்த சில நாட்களாக சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் பல வீடுகள் சேதமடைந்தன. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகளில் ஓடிய வெள்ள நீரால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. கொர்புவிலிருந்து கான்ஸ்டாண்டா செல்லும் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து தடையால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. 5 ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் கான்பூரில் நடந்த முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இரு அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. 5 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 20 ரன்கள் எடுத்துள்ளது. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 41 ரூபாய் உயர்ந்து 2552 ரூபாய்க்கும் சவரன் 20,416 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 430 ரூபாய் உயர்ந்து 27,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 90 காசுகள் உயர்ந்து 40 ரூபாய் 40 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 825 ரூபாய் உயர்ந்து 37,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிளாட்டினம் கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 2,737 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாத்ரி படுகொலை, குலாம் அலி சம்பவங்களுக்கு மோடி கவலை, நீண்ட அமைதி காத்தது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி. கோடநாடு சென்றார் முதல்வர் ஜெயலலிதா, சில வாரங்கள் தங்கி அரசு பணிகளை கவனிப்பார் என அறிவிப்பு. நாடு முழுவதும் மருந்து கடைகள் அடைப்பு, மருந்துகள் கிடைக்காததால் நோயாளிகள் அவதி. அப்துல் கலாம் சாதனைகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.